தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்படினேன். அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அந்த காலையில என்னோட கொடுத்திருந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்டதன்படி ஜீவிக்க உதவி செய்யுங்க. விசேஷமாய் உங்களுடைய வசனங்கள் புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொரு உள்ளங்களும் ஆறுதலும் தேர்தலும் அடையட்டும். கர்த்தருக்குள் பலனையும்படியாய் உதவி செய்கிறார். தொடர்ந்து நடத்தும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு நேரம் அதிகம் இல்லை. சுருக்கமாய் சில காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட மேற்கோள் காட்டி கடந்து போக முடியாது நான் விரும்புகிறேன். இங்க வசனத்தை கடந்த வாரத்திலே வசனத்தை சிந்தித்தோம். என் ஆவியை அவர் மேல் என்ன செய்தேன்? அமரப்படினேன். கிறிஸ்துவின் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை அமரப்படினதினாலே நடைபெற்ற ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல நேர்ந்தது. அதே ஆவியானவரை கர்த்தர் மாம்சமான யாவர் மேல் என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். அந்த ஊற்றுகிறதுனாலே நன்மை என்ன என்று நாம் பார்த்தோம். மாத்திரமல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் என்ன செய்யும்? ஆகும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையை சிந்தித்தோம். செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காய் முனைப்பட்டார். ஆனாலும் அவனுக்கு முன்பதாய் பெரிய பிரச்சனைகள் கடந்து வந்தது. ஆவியானவர் சொன்னார், செருபாபேலே, உனக்கு முன்பாக இருக்கிற இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம், அது உனக்கு முன்பதாக என்ன செய்யும்? சமபூமியாகும். காரணம் என்னவென்றால், இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டது. இந்த காலவெளியில் ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நான் ஆந்திர பிரதேசத்தில் கடந்த மாதம் போனது உங்களுக்கு தெரியும், விஜயவாடாவுக்கு. அங்கே போதகர்களை ஒவ்வொருவரையாய் நான் விசாரித்து கொண்டது. அந்த போதக அபிஷேகத்திற்குரிய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு இடத்துல சாட்சி சொல்ல முடியாது நான் கேட்டேன். அப்பொழுது அவர் விதமாய் சொன்னார், ஐயா, கர்த்தர் ஒரு கிராமத்திற்கு போகும்படி சொன்னார். அந்த கிராமத்திற்கு போன அந்த கிராமத்தார் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். ஆனால் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய குன்று ஒன்று உண்டு. அந்த குன்றின் அடிவாரத்திலே நான் ஒரு சின்ன ஷெட்டை போட்டு அங்கே தங்கி இருந்தேன். அங்கிருந்து நான் கிராமங்களுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். எனக்கு பெரிய குன்று இருக்கிறது. இருக்கிறபடினாலே ஒரு பெரிய பிரச்சனையும் கூட இருந்தது. ஏன்னு சொன்னால், மற்ற மதஸ்தர் வந்து ஒரு கோயிலை கட்டிவிட்டால் நான் அங்கே தங்கிவிட முடியாது. ஒரு பெரிய பிரச்சனை இருந்த போது நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அநேக நாட்கள் ஜெபித்தேன். திடீரென்று அரசாங்கத்திலிருந்து வந்தார்கள். ஏதோ ரோடு போடுவதற்கு தங்களுக்கு மண் தேவை என்று சொல்லி, பாறைகள் மண்ணெல்லாம் தேவை என்று சொல்லி, இந்த பெரிய பர்வதமாயிருந்த இந்த பெரிய மலை போல காட்சியளித்த அந்த குன்றை புல்டோசர் வைத்து இடித்து ஒரு மாதத்துக்குள் தரைமட்டமாக்கி விட்டார். மாத்திரமல்ல, நான் அந்த இடத்தை வாங்கியிருந்தபடினாலே நான் செலவில்லாமல் இப்பொழுது ஆலயத்தை பெரிதாய் கட்டவும் நேர்ந்தது. 10 பைசா செலவில்லையா, ஆலயத்தை பெரிதாய் கட்டி இருக்கிறேன்னு சொன்னார். யோசித்து பாருங்க. இந்த காலையிலே ஞாபகம் வந்தது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பதாய் நீ என்ன ஆவாய்? சமபூமி ஆவாய். பெரிய பிரச்சனை. எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணினால்தான் அந்த குன்றை தரைமட்டமாக்க முடியும். ஆனால் 10 பைசா செலவில்லாதபடிக்கு அரசாங்கத்தார் அதை எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனமே, ஏன் இதை சொல்லுகிறேன்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ ஆவியானவராக எல்லாம் கூடும் என்பதைத்தான் இந்த காலையிலே உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல முடியாய் விரும்புகிறேன். தேவ ஆவியானவர்
ஆவியானவர் செய்கிற மற்றொரு காரியங்களையும் நான் சுருக்கமாய் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போமே. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு போராடுவது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். நன்றாய் கவனியுங்கள். தேவன் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஏதேன் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் அதை விசாரிக்கவும் கர்த்தர் அவனை வைத்தார். அவனோ கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தோட்டத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அன்றைக்கு தொடங்கின பாவம் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டே வந்தது. சேத் என்பவன் பிறந்தான். அந்நாள் முதற்கொண்டு ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? தொழுது கொள்ள ஆரம்பித்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுவார். அதற்கு பிறகு சந்ததிகள் அநேகம் கடந்து வந்தது. நோவா என்பவன் பிறந்தான். அவன் பெரியவனானான். அப்படி வளர்ந்து வருகிற காலங்களிலே கர்த்தர் நோவாவை பார்த்தார், ஜனத்தையும் பார்த்தார். வசனம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களா? பாவம் அக்கிரமத்தை செய்கிறவர்களாய் காணப்பட்டார். வசனம் 5ஆவது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? பொல்லாத நினைவுகளை உடையவனாய் காணப்பட்டார். கர்த்தர் கண்டு தாம் உண்டாக்கிற மனுஷனுக்காக என்ன செய்தார்? விசனமடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆவி என்னைக்கு மனுஷனோடு கூட என்ன செய்வதில்லை, போராடுவதில்லை. அவன் மாம்சமாயிருக்கிறான், இந்த மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது ஒரு வசனத்தில் விதமாய் சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு என்ன செய்திருக்கிறது? ஒட்டி இருக்கிறது. மண் ஆத்மாவில ஒட்டவில்லை. ஆத்மா எதோடு ஒட்டி இருக்கிறது? மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. நீ ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மண்ணு இதுல பட்டுச்சுன்னா ஒரு ஊதியோ சட்டை உதறினாலோ அது போய்விடும். ஆனால் இந்த சட்டையே மண்ணுக்குள்ளே காணப்படுவானால் எப்படி இருக்கும்? அதை போலத்தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு செய்திருக்கிறது, ஒட்டி இருக்கிறது, இசைந்து விட்டது. மண்ணுக்குரிய சுபாவம் என்ன? பாவத்தின் சுபாவம். மண்ணான மனுஷனுடைய சுபாவம் எல்லாம் பாவத்துடைய சுபாவமாக இருக்கிறது. அதனால்தான் மண்ணான மனுஷரை நம்மை விண்ணவர்களாய் மாற்றும்படிக்கு இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே கர்த்தர் மனுஷனோடு கூட என்ன செய்கிறவராய் இருந்தார்? போராட மாட்டேன் என்று சொல்கிறவராய் இருக்கிறார். ஏன்? அவன் மாம்சமானவர். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நித்தமும் பொல்லாதது. அதனால என்னுடைய போராட்டத்தை மனுஷனுடைய ஆவியோடு கூட நடக்கிற என்னுடைய ஆவியோ அவனுடைய ஆவி போராடுகிற அந்த போராட்டத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? விட்டு விட போகிறேன். இனி என் ஆவி அவனோடு கூட என்ன செய்ய போவதில்லை, போராட போவதில்லை. அவன் மாம்சம், அவன் எப்படியோ போகட்டும். ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்குள்ள, அக்கிரமம் நிறைந்து மனுஷனுடைய கூட்டத்திற்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நோவாவை கர்த்தர் என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். அவனையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் கர்த்தர் பாதுகாக்கும்படிக்கு செய்த கிரியைகள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த காலை வழியில் ஒன்று சொல்லுகிற காரியம் என்ன? இன்னைக்கு மனுஷன் தேவனுடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் கண்டிக்கிறார், ஆவியானவர் அவனுக்கு வேண்டியதான காரியங்களிலிருந்து விலகும்படிக்கு, அதாவது தீய பழக்க வழக்கிலிருந்து விலகும்படிக்கு அவனுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் மனுஷனோ தன் ஜென்ம சுபாவத்தினாலே அதை விட்டு விலகாதபடிக்கு தேவனுக்கு
விரோதமாக செய்கிறார், எதிர்த்து நிற்கிறவனாகவே காணப்படுகிறார். இது என்னுடைய பணம், நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன், இது என்னுடைய சம்பாத்தியம், நான் எப்படி வேண்டுமானாலும் ஜீவிப்பேன், இப்படித்தான் மனுஷர் சொல்லுவர்களாய் காணப்படுகிறார். தேவ ஆவியான ஒரு மனுஷனுடைய கிரியை நடப்பிக்கிறார், அவர்களுக்கு ஒரு குற்ற போதத்தை உண்டு பண்ணுகிறார், பாவத்தை குறித்து ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே கடந்து வருது, செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனாலும் அந்த மாம்ச சுபாவம் என்ன செய்கிறது, அதை செய்யும்படிக்கு வைக்கிறது. தேவனுக்கு விட்டு கொடுக்க மனுஷனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. பக்தனாகிய பவுலடியார் சொல்லும் போது சொல்கிறார், ரோமருக்கு எழுதின 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் தான் யார் இந்த மரண சரீரத்தின் என்ன செய்வார், விடுதலையாக்குவார். நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறேன், என்னை பாவம் செய்யும்படிக்கு எனக்குள் இருக்கிற ஆவி என்ன செய்கிறது, தூண்டுகிறது. ஜென்ம பாவம் அதை தூண்டி விடுகிறது. நான் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், பாவம் செய்து விடுகிறேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரா, 8ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவருடைய பிரமாணத்திற்கு விடுதலை ஆக்கிற்று. எது விடுதலை ஆக்கிற்று? ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. இந்த காலை வேளையில அந்த விடுதலையின் ஆவியானவர் தான் நமக்கு தேவையாய் காணப்படுகிறார். நோவாவின் நாட்களிலே கர்த்தர் சொன்னார், என் ஆவி மனுஷனோடு என்ன செய்வதில்லை, போராடுவதில்லை. காரணம், அவன் மாம்சமாயிருக்கிறான். இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோ வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வேன், ஊற்றுவேன். நன்றாய் கவனிப்பு. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் என்ன செய்வேன், ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், ஊற்றுவேன். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு வசனமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆவியை யார் மேல் ஊற்றுகிறாரா? உன் சந்ததியின் மேல். அருமையானே, தேவ ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான கர்த்தருடைய சந்ததியின் பேரில் கர்த்தர் தம்முடைய ஆவி என்ன செய்கிறார், ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். யார் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சந்ததியாய் காணப்படுகிறார்கள். அந்த சந்ததியின் மேல் தேவன் தம்முடைய ஆவியை என்ன செய்கிறவர், ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறது, உன் சந்தானத்தின் மேல். அது எது? நம்முடைய பிள்ளைகளை, குழந்தைகளை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஆங்கிலத்திலே சந்ததி என்கிற வார்த்தைக்கு சீட் என்று வருகிறது. அதன்படி பார்த்தால் தேவனுடைய வித்தாய் காணப்படுகிற யார் உண்டோ, தேவனால் பிறந்தவர்கள் யாரோ, தேவனுடைய வசனமாகி வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் யாரோ, அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? தேவனுடைய சந்ததியாய் காணப்படுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். நான் இன்னும் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததி என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவர் சந்ததியின் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றி குழந்தைகள் மேல் இடத்தை
ஊற்றுகிறாரா? தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். காலையிலே அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் தேவனுடைய சந்ததியாராய் காணப்படுகிறோம். அவருடைய வித்தாகிய தேவ வசனத்தினாலே நாம் மறுபடியும் என்ன செய்தவர்கள்? பிறந்தவர்கள். அப்படி மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறபடியினாலே நாம் தேவனுடைய சந்ததி என்று என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். ஒரு சந்ததி அவரை என்ன செய்யும்? சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறவர்கள் அவருடைய சந்ததியாய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின போது இவ்விதமாய் சொன்னார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த சந்ததி யார்? கிறிஸ்துவே. நல்ல கவனிங்க, அந்த சந்ததி யார்? கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவின் மூலமாய் சந்ததியாய் வந்திருக்கிற நாமும் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நம்மேல் தம்முடைய ஆவியை என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். நம்முடைய பிள்ளைகள் மேல் இடத்தை ஊற்றுகிறார். ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். தேவ ஆவியானவர் நமக்கு மிக அவசியம் என்பதை இந்த காலையிலே நான் உணர்த்தும்படிக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். தேவ ஆவியானவர் நமக்கு அவசியம். எதற்கு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு யாராயிருப்பீர்கள்? சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், you will be my witness என்று சொன்னார். எனக்கு யாராயிருக்கிறீர்கள்? சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என்னத்திற்கு சாட்சி? ஒரு நீதிமன்றத்திற்கு போனால் ஒரு வழக்கை விசாரிக்கிற நியாயாதிபதி அல்லது நீதிபதி கேட்கிறார், நீ யாருக்கு? நான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். அப்படி என்றால் இவன் செய்த காரியத்தை நீ கண்டாயா? நேரடியாய் பார்த்தாயா? அவனை சகலவற்றையும் விசாரிக்கிறார். அப்ப சாட்சியார் நேரடியாய் என்ன செய்தவர்கள்? கண்டவர்கள். அவர் நேரடியாய் கண்டவர்கள் என்ன செய்தார்கள்? சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். முதல்ல பார்த்தவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் யாருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள்? உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். வசனத்தை சற்று திருப்புவோம். 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் எதற்கு சாட்சிகள்? உயிர்த்தெழுதலுக்கு யாராயிருக்கிறோம்? நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசு மரித்தார். அவர் உயிரோடு கூட 3ஆவது நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் யார்? சாட்சி. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் யாராயிருந்தார்கள்? சாட்சிகளாயிருந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 4:10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகிய இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுத்தமாகி நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் அதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. 5ஆம் அதிகாரம்
குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனாய் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அவர் சாட்சியா இருப்பதற்கு தேவனால் இவர்கள் என்ன செய்யப்படுத்தப்பட்டவர்கள்? ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது. 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசி. 36 37. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாவினிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த காலவெளியில் ஒன்றை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றது எதற்கு? சீஷர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தது போல நாமும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம்? சாட்சி சொல்ல கடனாளிகளாய் காணப்படுகிறோம். இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு நல்ல போதகத்தை அவர் போதித்தார். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். பின்பு 3ஆவது நாள் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். இந்த பெயர் பிடிச்சிருக்கேன். உயிரோடு கூட எழுந்தார். பின்பு பிதாவிடத்திற்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த காலையிலே நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் யாராய் இருக்க வேண்டும்? சாட்சி. அந்த உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் சாட்சியாய் இருந்தால் ஒரு நன்மை கிடைக்கும். ஐயா, என்ன நன்மை கிடைக்கும்? 5ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம். 5ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவியும். நல்ல கவனிங்க. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து நீ சாட்சி கொடுத்தால் தேவன் எதை கொடுப்பார்? பரிசுத்த ஆவியை தந்தருளுவார். இன்னொரு காரியம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் கொஞ்சம் விரும்புறதுச்சு இருக்கு. சம்பூர்ணமான கிருபை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். கிருபையிலே பெருக வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து வெட்கப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் தான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், மறுரூபப்படுத்தி இருக்கிறார், மாற்றி இருக்கிறார். எல்லாவற்றைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்னும் மரித்த நிலைமையிலே தான் காணப்பட்டு அவர் எப்படி உயிரோடு இருந்தார் அதே போல பாவத்திலிருந்து கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். உயிர்த்ததன் மூலமாக இந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது? கிடைத்திருக்கிறது. ஐயா, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, முற்றிலும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்? அவர் எங்களுடைய பாவத்திற்கு சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை முழுமையாய் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? பாவ மன்னிப்பு. அவர் விசுவாசித்தபடினாலே அவர் நாமத்தின் மூலமாய் கிடைக்கிற அந்த பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் என்று தைரியமாய் சொல்ல முடியும்.
கர்த்தருடைய ஆவியானவரை தேவன் நம்மே இலவசமாய் கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால் சாட்சியாய் இருப்பதற்கு. அடுத்த மூன்றாவது காரியத்துக்குள்ள நான் கடந்து போக முடியாது நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36 27வது வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். 26வது வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவரை தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்? சாட்சியா இருப்பதற்கு மட்டுமல்ல. இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நன்றாய் கவனிக்கணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளில் என்ன செய்யும்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஊக்குவிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி கட்டளைகளிலே நடக்க வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், வழி இதுவே, இதிலே என்ன செய் நட. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு என்ன செய்கிறவர் காட்டுகிற கர்த்தர். அருமையானவர்களே, சரியாய் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். ஒரு சம்பவத்தை ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு நாள் இருண்ட நேரத்தில் ஒரு வயதான ஒரு பெரியவர் சிறிய ஒரு அரிக்கல் லேம்ப் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு காட்டு வழியாய் நடந்து போய் கொண்டிருந்தார். பின்னே ஒரு வாலிபன் ஒருவன் கடந்து வந்தார். கையில் ஒரு நல்ல டார்ச் லைட் இருக்கிறது. அவன் கொஞ்ச தூரம் போனால் காட்டிலே கும்மிருட்டு. அவன் பயந்து நின்று விட்டார். இந்த பெரியவர் பார்த்தார், தம்பி ஏன் நின்று விட்டாய்? உன்னுடைய கையிலே தான் டார்ச் இருக்கிறது, தைரியமாய் போகலாமே என்று சொன்னார். அதுக்கு அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, நான் என் கையில டார்ச் இருக்கிறது, அது 5 அடி தூரத்திற்கு தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது, அதுக்கு பிறகு வெளிச்சம் இல்லையே, அதனால் தான் நான் போவதற்கு பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையிலாயும் டார்ச் இருக்கிறது, என் கையில் இருக்கிறது என்னது? அரிக்கன் லேம்ப், சின்ன ஒரு விளக்கு தான். இந்த விளக்கு எவ்வளவு தூரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்? ஒரு 2 அடி தூரத்திற்கு. ஆனால் ஒன்று அறிந்து கொள், நான் 2 அடி வெளிச்சத்திலே இந்த அரிக்கன் லேம்பை எடுத்துக்கொண்டு போகும்போது இன்னும் 2 அடி தூரத்திற்கு என்ன செய்கிறது? வெளிச்சம் வருகிறது. நான் நடக்க நடக்க வெளிச்சம் எனக்கு முன்னே என்ன செய்கிறது? போய்கொண்டே இருக்கிறது. நான் போய் சேர வேண்டிய ஊருக்கு நான் என்ன செய்ய முடியும்? சேர்ந்து விட முடியும். ஆனால் என்னை பார்க்கிற பாக்கியசாலியா இருக்கிற நீ கையிலே விளக்கை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யோசித்து கொண்டிருக்கிறாய். நீ அடிக்கிற விளக்கு வெளிச்சம் 5 அடி தூரத்திற்கு போகுது. 5 அடி தூரத்தில் என்ன இருக்குது என்று உனக்கு தெரியும். நீ இடர்பாடு இல்லாத ஒரு பாதையில் நடக்கலாமே. அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? என் கர்த்தருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்னத்தை கொடுக்கிறது? வெளிச்சமாயிருக்கு. அது எப்படி செய்யும்? நீ ஒரு அடி நடந்தால் மறு அடிக்கு உனக்கு வழியை சொல்லிக் கொடுக்கும். நீ மற்றொரு அடியை வைப்பானால் மறுபடியும் வெளிச்சம் உனக்கு வரும், முன்னே வெளிச்சம் வரும். நீ நடந்து போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர முடியும். இன்னைக்கு அநேகர் தன் கையில வேதத்தை வைத்துக் கொண்டு இருட்டிலே தடவுகிறது போல தடவி கொண்டிருக்கிறார். ஐயா, எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? போதகராய் காணப்படுகிறார். அவர்களுக்கு போதித்து நடத்துகிறவர் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். எல்லாவற்றையும் சொல்லுவார்.
நாம் தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் தேவ ஆலோசனையை கேட்கிறோமா? ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆலோசனை எனக்கு தாரும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு போதும் ஆண்டவரே, என்னோடு கூட நீர் இடைப்படும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்ய உதவி செய்யும். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்கவும் அவருடைய நியாயங்களை என்ன செய்யவும் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆகிய தேவ ஆவியானவர் நான் வசனத்தை கை கொள்வதற்கு வேண்டிய பலத்தை என்ன செய்கிறவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நான் யோசிக்கும் போதுதான் பாரமாய் தோன்றுகிறது. ஆனால் பாரமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசை இருக்கும் போது அவை எளிதாய் கை கொள்ள முடியும். ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பலன் தாரும், அவர்களை கை கொண்டு நடக்க நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாலாவது காரியத்துக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். முன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் முன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். நான் சொன்ன காரியத்தை மறுபடியுமாய் உங்களுக்கு திரும்ப சொல்லும்படி நான் விரும்புகிறேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். எதற்கு? சாட்சிகளாயிருக்கும்படிக்கு. இரண்டாவது சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர்களின்படி செய்யவும் பண்ணுகிறார். எதற்கு? கட்டளைகளில் நடக்கவும் கற்பனைகளை கை கொள்ளவும். மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உன்மேல் இருக்கிற என் ஆவி. நல்ல கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறார்? என் மேல் இருக்கிறார். அநேகருக்கு சந்தேகம், என் மேலதான் இருக்கிறாரா? அவர் தங்கி இருக்கிறாரா? நிச்சயமாய் அவர் உனக்குள்ளே பேசுகிறார், வாசமாயிருக்கிறவர். அவர் உன்னை விட்டு நீங்கி போகிறவர் அல்லவே அல்ல. நீங்கி போக மாட்டாரா? நீங்கி போக மாட்டார் என்பது உண்மைதான். ஆனால் பாவம் நமக்குள்ளே வருமானால் அவர் என்ன செய்கிறவர்? நம்மை விட்டு விலகி போகிறவர். சவுலின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். அவன் என்ன ஆனான் தெரியுமா? வேறே மனுஷனானான். நல்ல கவனிங்க, அவன் வேறே மனுஷனானான். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் அந்த பகுதியிலே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு மனுஷனானது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு அன்றைய தினம் வேறே இருதயத்தையும் என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார். தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்கிறவர்? வேறே இருதயத்தை கொடுக்கிறவர். கடினமான இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, நவமான இருதயத்தை அவர் என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப நல்ல இருதயத்தை அவர் பெற்றிருந்தார். அதுக்கு பிறகு நான் வாசிப்போமானால், எப்பொழுது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, நல்ல கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுது கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு என்ன செய்ய போனார்? விலகி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள வேறே ஒரு ஆவி என்ன செய்தது? வந்து அவனை கலங்க பண்ணிற்று. அது நல்ல ஆவி அல்ல, பொல்லாத ஆவி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். முதலாவது வேறு மனுஷனாய் மாறும்படிக்கு செய்கிறவர், வேறு இருதயத்தை பெற்றுக் கொண்டவனை போல மாற்றுகிறவர். ஆனால்
சவுலுக்குள்ள இருந்த அந்த வேறு இருதயமும் போய்விட்டது. அவன் இருதயம் இப்பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காய்மகாரத்தினால் நிறைந்திருக்கிறது. எவனை வெட்டி சாய்க்கலாம் என்று, எவனை கொலை செய்யலாம் என்று காய்மகாரத்தோடு கூட எரிச்சலும் ஆவியோடு கூட நிறைந்தவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆசாரியர்களை கொலை செய்யவும் அவன் என்ன செய்தான்? தன் கையை நீட்டுகிறவனாய் காணப்பட்டான். இப்பொழுது நீதிமானாய் உத்தமனாகிய தாவீதை கொலை செய்யும்படிக்கு தேடி திரிகிறவனாய் காணப்படுகிறார். ராஜா ஸ்தானத்தில் அமர்ந்து ராஜ்யத்தை ஆள வேண்டியவன் இப்பொழுதோ ஒரு உத்தமனை கொலை செய்யும்படிக்கு அவன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவன் மேல் இருந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டபடியாலே பொல்லாத ஆவி இப்பொழுது அவனை அதை செய்யும்படிக்கு தூண்டுகிறது. அருமையானவர்களே, ஆனால் ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள, அவருக்கு பிரியமானதை செய்ய பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியது அவசியம். தாவீது பாவம் செய்தார். நாத்தான் தீர்க்கதரிசியாலே உணர்த்தி வைக்கப்பட்ட போது நேரடியாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடி போய் அங்கே விழுந்து கொண்டு சொல்கிறார் இவ்விதமாய், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதே. உம்முடைய நல்ல ஆவி என்னை விட்டு எடுத்து போட விட வேண்டாயா. எனக்கு அந்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு செய்யும். தாரும் ஆண்டவரே, உற்சாகமான ஆவியை தாங்கும்படிக்கு செய்யும் என்று கேட்கிறார். தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியை காத்துக் கொள்கிறவனாய் காணப்பட்டான். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நான் உங்களோடு சொல்லுகிறேன், நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை ஒரு காலம் துக்கப்படுத்தாதிருப்போமாக. தேவனுடைய ஆவியானவரை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆயிரத்தி வசனம் சொல்வது, உன்மேல் இருக்கிற ஆவி என்ன எப்படிப்பட்டதா? வசனம் சொல்கிறது, ஆவியும் நான் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் என்ன செய்யாது? நீங்காதையா. ஆவியானவரும் நம்மை விட்டு நீங்குவதில்லை. நம்முடைய வாயிலே கொடுத்த தேவனுடைய வசனமும் என்ன செய்யாது? நீங்காது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்மையில் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. கடைசியை ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் சொல்கிறது, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? மறைக்க மாட்டேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்தால் எப்படி இருக்கும்? சங்கீத புஸ்தகத்துக்குள்ள கடந்து வருவோம். அங்க வசனம் சொல்லுகிறது, இப்படி வாசிப்போமா? நீ 104ஆம் சங்கீதம் கொஞ்சம் 29 வசனம். நீ உமது முகத்தை மறைக்க என்ன செய்யுமா? திகைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பாரானால் நமக்கு என்னதான் வரும்? திகைப்பு தான் வரும். இன்னொரு வசனம் சங்கீதம் 30 7ஆவது வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ
கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பாரானால் மனுஷனுக்கு என்ன வரும்? கலக்கம் தான் வரும், திகைப்பு தான் வரும். இந்த காலையில ஒன்று அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க வேண்டுமா? வழி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. அப்ப எது மறைக்கிறது? நம்முடைய முகத்தை பாவங்கள். அது எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய அசுத்தத்திற்கு தக்கதாகவும் அவருடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு என்ன செய்தேன்? மறைத்தேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பேன். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பிதாக்களோடு படுத்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரவாக்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடைய பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராதினாலே அல்லவோ இந்த தீங்குகள் எங்களுக்கு தொடர்ந்தது என்பார்கள். ஏன் என்கிற காரியத்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்லிவிட்டேன். அக்கிரமம், பாவம், பொல்லாத செய்கை, தேவனை விட்டு விக்கிரகத்தை சேவித்தபடியினாலே இவளெல்லாம் சம்பவிக்கிறது என்று கர்த்தர் முகத்தை மறைக்கிறார் என்று நான் உங்களுக்கு இந்த காலைகளில் அருமையான தேவச்சனமே, தேவன் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு அவருடைய முகம் வெளிச்சம் நமக்கு வேண்டுமானால் அதிலேதான் பிரகாசம் உண்டு. நாம் வெட்கப்பட மாட்டோம். அப்படி நாம் வேண்டுமானால் நம்மிடத்துல பாவம் இல்லாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவனுடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்மை முற்றிலுமாய் அவருக்கு தியாகம் அர்ப்பணம் செய்வோமானால் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறது ஒரு இன்பையா. ஏனென்று சொன்னால் அங்கே அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் என்ன செய்கிறார்? பிரகாசிக்க பண்ணி நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரா? சமாதானத்தை கொடுக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நான் முடிக்க போகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இந்த கடைசி 3 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். வசனம் தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்திலிருந்து சமாதானம் கட்டிட கடவர்.
இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கிடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல் என்றார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் எப்படி இருப்பார்? கிருபையாயிருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு இடத்தை கொடுப்பார், சமாதானத்தை. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த காலை நேரத்தில் தேவ ஜனமே, நாம் பெற்றிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு செய்கிற நன்மைகளும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளையும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நாம் கேள்விப்பட்டோம். முதலாவது, கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனோடு கூட என்னென்றைக்கும் போராடி கொண்டு வருகிறது. அதற்கு ஒரு எல்லை உண்டு. மனுஷனோடு போராடி அவனை சீர்திருத்த பண்ண அவர் சில முயற்சிகள் எடுக்கிறார். அவன் கடினமுள்ளவனாய் காணப்படும் போது அவனை விட்டு விடுகிறார். அது மிகவும் மோசகரமான ஒரு விளைவை கொண்டு வருகிறதாய் காணும். கர்த்தருடைய ஆவியானவர் நோவாவின் நாட்களோடு கூட இருந்த மனுஷனோடு அவருடைய ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் ஒருவனாயிரம் மனம் திரும்ப விரும்பவில்லை. வசனம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகப்பட்டோம். அவர் உணர்வில்லாதிருந்தார். கொஞ்சம் பேரும் உணர்வு இல்லை. எதை குறித்த உணர்வு? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகப்பட்டோம். முடிவு நேர வரைக்கும் ஒருவனுக்குள்ளே இல்லை. அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷன் ஆவியோடு கூட என்னைக்கு போராடுகிறது இல்லை. இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற காரணம் என்ன? நீங்கள் நானும் சாட்சியாயிருக்க வேண்டும் என்று, அவருடைய உயிர்த்ததற்கு சாட்சியாயிருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்றுகிறார். மூன்றாவது காரியம் சொன்னேன், உங்களுடைய உள்ளத்திலே ஆவியை வைத்து என் கட்டளையின்படி நடக்கவும், என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று பார்த்தோம். கர்த்தர் எப்போதும் நம்முடைய ஆவியானவரை கொடுத்ததற்குரிய நோக்கம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கத்தக்கதாக அவர் நம்மை ஊக்குவிக்கிறவராய் காணப்படுகிறார். நாலாவது காரியம், உண்மையில் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் இருக்கிற என் வார்த்தைகள் ஒரு நாளும் நீங்குவதில்லை என்று சொன்னார். தேவாவியானவர் நம்மை விட்டு நீங்குவதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்திலே கடந்து போகுவதற்கும் தம்முடைய ஆவியானவரை நம்மேல் வைத்திருக்க பிரயாசப்படுகிறார். தேவாவியானவர் தான் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பப்படுகிறது போல நம்மையும் எழுப்ப பண்ணுவார், மறுரூபமடைய செய்வார். அந்த ஆவியானவரை காத்துக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. தாவீது விதமாய் ஆவியானவர் தன்னை விட்டு விலகாதபடிக்கு காத்துக்கொண்டாரோ அதை போல நாமும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாய் இருக்கிறது. கடைசி காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், முகத்தை, என் முகத்தை இனி அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், மறைக்கும். என் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றினபடியினால் என் முகத்தை அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல ஊற்றப்பட்டாரானால், நம்மேல தங்கியிருப்பாரானால் கர்த்தருடைய முகம் ஒரு நாள் நமக்கு மறைக்கப்பட மாட்டார். ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது போல அவருடைய சமூகத்திற்கு போகும் போதெல்லாம் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும்.
அவருடைய முகத்தை தரிசிக்கும் போதெல்லாம் நமக்கு கிருபை கிடைக்கும். அவருடைய முகத்தை தரிசிக்கும் போதெல்லாம் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பாரானால் கர்த்தருடைய பிள்ளையே திகைப்பு வரும், கலக்க வரும், கலங்கி தவிக்கிறவர்களாயிரம் காணப்படுவோம். அந்த நிலைமை வேண்டாயா? தேவாவியானவருக்கு விரோதமாய் நாம் நிற்க வேண்டாம். தேவாவியானவருக்கு விரோதமாய் கிரியை செய்ய வேண்டாம். தேவாவியானவரை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே கிருபை தாரும் ஐயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஆவியானவரே என் மேல தங்கீர் ஐயா. அவர் துக்கப்பட்டு நம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்வோம். ஆவியானவரே இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாய் நீர் ஆட்கொண்டு எனக்குள்ளே வாசமாய் இருப்பீராக. இந்த நாளிலே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். என் பார்வை பரிசுத்தமுள்ளதாய் இருக்கட்டும். என் சிந்தனைகள் பரிசுத்தமுள்ளதாய் இருக்கட்டும். என் நடக்கைகள் என் செயலெல்லாம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்கட்டும். ஆவியானவரே என்னை முழுமையாய் ஆட்கொண்டு என்னை நடத்தும் என்று நாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கேட்போமா? நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துகிறவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருப்பாரானால் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கிடைத்த மகா மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டாயிருக்கும். தைரியமாய் நாம் சொல்ல முடியும், நான் இன்றைக்கு கண்ணை மூடினாலும் பரலோக ராஜ்யத்தின் கண்களை விழிப்பேன். தேவனுடைய வசனம் சொல்லுகிறதே, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறார், நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தியாவே. நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தியாவே. கர்த்தராகிய ராஜாவின் மகிமையை கண்கள் என்ன செய்ததே, கண்டதே என்று சொல்ல முடியும். அந்த மகிமையின் ராஜாவுடைய கண்களை முகத்தை தரிசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு எப்போது முகம் நமக்கு வெளிப்படையாய் காணப்படும்படி ஆவியானவர் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆவியானவரே எனக்கு உதவி செய்ய என்று சொல்லுவோம். அந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் நாங்கள் தியானித்த சில வேத பகுதிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே நம்முடைய ஆவியானவரை கொடுத்ததின் நோக்கங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீர். அதற்காய் விசேஷமாய் நம்முடைய ஆவியானவரை எங்கள் மேல் வைத்து ஆண்டவரே அவருடைய கட்டளையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவர் எங்களை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஆவியை எங்கள் மேல வைத்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல வைத்து நம்முடைய முகத்தை இனி மறைக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஆவியானவர்களை விட்டு நீங்காதபடிக்கு அவர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க தன்மைகளுக்கு தருபடியாய் சொல்லிக்கிறோம். வசனம் கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த ஒளிபரப்பின் மூலமாக வசனம் கேட்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சிறகுகளை மறைத்துக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உடைய கிருபை தங்கி இருப்பதாக எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடு நல்ல பிதாவே.